தமிழ்நாடு ஆன்மீக பூமி. தமிழ்நாடு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்கள் ஆன்மீகத்தால் உழுதெடுத்த பூமி. பசும்பொன் தேவர் மாதிரி தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றிய மகான்கள் வாழ்ந்த பூமி. வாவு சிதம்பரம் பிள்ளையும் கட்டபொம்மனும் மருது சகோதரர்களும் வாழ்ந்த பூமி. இவங்கெல்லாம் தேசியத்துக்காக, சுதந்திரத்துக்காக, இந்து தர்மத்துக்காக வாழ்ந்தாங்க. ஒரு காளையார் கோவிலை நான் குண்டு வைத்து தகர்ப்பேன், பீரங்கினால தகர்ப்பேன்னு சொன்னதுனால மருதுபாண்டியர்கள் சரணடைஞ்சாங்க, அவங்கள தூக்குல போட முடிஞ்சது. கோவிலை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செஞ்சிருக்காங்க நமது மன்னர்கள். இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு என்ன தியாகம் செய்த மன்னர்கள் வாழ்ந்த பரம்பரை நாம. திமுக எல்லாம் நமக்கு ஜுஜிபி. இன்னைக்கு அன்னைக்கு மாதிரி சத்ரபதி சிவாஜி மாதிரி வாள் எடுத்து போராட வேண்டாம், கட்டபொம்மன் மாதிரி பீரங்கி தயார் செய்ய வேண்டாம், மருது சகோதரர் மாதிரி தூக்குல தொங்க வேண்டாம். இந்த பயவுல ஒரே ஒரு ஓட்டை மாத்திரம் மாத்தி போட்டா போதும். வாக்குச்சீட்டினுடைய வலிமை புல்லட்டினுடைய வலிமையை விட பேலட்டினுடைய வலிமை அதிகமானது என்பதுதான் ஜனநாயகத்தினுடைய சிறப்பு. we need ballots not bullets. இத சொல்லுங்க, இதை எல்லா இடத்துலயும் சொல்லுங்க. நங்கநல்லூர்ல ஏன் இந்து ஒற்றுமைக்காக கூட்டம் வச்சிருக்கிறாங்கன்னா, இங்க உள்ள இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கு இல்ல. இந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கு. நங்கநல்லூர் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இந்த இந்து ஒற்றுமை செய்தி பரவ வேண்டும் என்பதற்காக என் கூட்டம் வச்சிருக்கிறாங்க. எப்படி சாந்திபீனி ஆசிரமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட விஸ்வ இந்து பரிஷத் தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க மிக பெரும் பேரியக்கமாக மாறியதோ, அதே மாதிரி இந்த இந்து ஒற்றுமை செய்தி தமிழகம் முழுக்க ஒரு பெரும் செய்தியாக மாற வேண்டிய பொறுப்பு நங்கநல்லூர் மக்களுக்கு இருக்கு. இந்த நங்கநல்லூருக்கு எனக்கு கூட ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. நான் ஒரு காலத்தில் தொலைபேசி துறையில வேலை செஞ்சேன். மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு எதிர்த்தாப்புல டெலிகாம் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. ஒரு 3 மாசம் பயிற்சிக்கு வந்திருந்தேன். அப்ப இந்த நங்கநல்லூர்ல தான் தங்கியிருந்தேன். 3 மாசம் அவங்க கூட தான் தங்கியிருந்தேன். நான் இப்ப என்கிட்ட கேட்டா எந்த தெரு எந்த வீடுன்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா எங்கேயோ இருந்தேன். அந்த புலவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதுக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் நான் தங்கியிருந்தேன். இப்ப நான் வரும்போது அதைத்தான் யோசிச்சுட்டே வந்தேன், அது எந்த இடம்னு எனக்கு தெரியல. பல ஆண்டுகளுக்கு முன்னால் அவ்வளவு சிறப்பான மக்கள், அமைதியான மக்கள், தர்மத்தை நேசிக்கிற மக்கள், தங்களுக்குள் சமூக நல்லிணக்கத்தை போற்றுகிற மக்கள், இவங்கெல்லாம் விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய அருமை பெருமைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பரம பூஜனிய குருஜி விஸ்வ இந்து பரிஷத்து ஆரம்பிக்கப்பட்ட உடனே ஒரு அற்புதமான பணியை செஞ்சார். நாட்டில் உள்ள எல்லா மடாதிபதிகள், சன்னியாசிகள் எல்லாரையும் கூப்பிட்டார். மிகப்பெரிய சன்னியாசிகள் மாநாடு, மடாதிபதிகள்லாம் சேர்ந்து நடத்தின மாநாடு. அந்த மாநாட்டில் குருஜி அவர்கள் முயற்சியில ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்து மதத்தின் எந்த சாஸ்திரத்திலும் நடைமுறையிலும் தீண்டாமைக்கு இடமே இல்லை என்று நாட்டினுடைய அத்தனை மடாதிபதிகளும் சன்னியாசிகளும் பீடாதிபதிகளும் சேர்ந்து அறிவிக்க வைத்தவர் பரம பூஜனிய குருஜி. அதை செய்த பேரியக்கம் விஸ்வ இந்து பரிஷத். தீண்டாமையை வேறும் வேரடி மண்ணும் இல்லாமல் அந்த மனப்பான்மையை நம்மிடமிருந்து அழித்துவிட வேண்டும் என்பதுதான் இந்து ஒற்றுமைக்கான அடிப்படை காரணம். அதை புரிந்து கொள்ளணும். தீண்டாமை என்பது எவ்வளவு பெரிய வலி என்பதை நாம புரிஞ்சுக்கணும். நம்மிட்ட இருக்கிற குறைகளையும் நாம சரி செய்யணும். கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார். தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும். இந்துனா திருடேன்னார். நம்ம ஈன்னு பல்லிழிச்சோம். கனிமொழி அக்கா சொன்னாங்க, திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்டுச்சு அந்த அக்கா. போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு. நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன். முன்னாலாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படலை, இப்ப நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது. இப்ப திமுக காரன் நிறைய கோயிலுக்கு வர்றான். சாமி அவனுக்கு தலைவரை நம்பல, கடவுளை நம்பி வர்றான். ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம். எவ்வளவு துணிச்சல் பாருங்க. போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்க, திருப்பதி உண்டியலுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு? இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது, காயப்படுத்தாது. இப்படி பேசிதான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க? நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார். நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி, அனைத்து மதம், அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும் போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பதுதான ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு. அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் புண்படுத்துவேன், அங்கே உட்கார்ந்துகிட்டு நான் பாரபட்சம் பார்ப்பேன். என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க, எவ்வளவு அக்கிரமம் பாருங்க.
இதெல்லாம் எப்ப மாறும்? ஹிந்து ஒற்றுமையினால தான் மாறும். ஹிந்து ஒற்றுமை எப்ப வரும்? இந்து உணர்வு இருந்தா தான் வரும். 1000 ஜாதிகள் நம்முள் உண்டு. இந்து மதத்தில் ஜாதி அமைப்பு முறை என்பது நமக்கு சாபம் இல்ல, வரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த ஜாதியமும் குடும்பமும் தான் இத்தனை ஆண்டு காலம் நமது அந்நிய படையெடுப்பில் இருந்து காப்பாற்றியது. இந்த ஜாதிகளும் குடும்பம் தான். இன்னைக்கு இதெல்லாம் ஒழிச்சிரும் நினைக்கிறான், குடும்பங்களை ஒழிச்சிரும் நினைக்கிறான். மாடர்னிட்டின்ற பேர்ல, நவீனம்ன்ற பேர்ல ஜாதிகளை ஒழிச்சிரும். ஜாதியை ஒழிச்சா குடும்பத்தை ஒழிச்சிடலாம். ஜாதிய குடும்பத்தை ஒழிச்சிட்டா இந்து தர்மத்தை ஒழிச்சிடலாம். இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, ஈஸியா ஒழிஞ்சிரும். ஆனால் இந்த ஜாதி கட்டமைப்பு இருக்க, இதுதான் இந்து தர்மத்தை காப்பாற்றி வைத்திருந்தது. குலதெய்வம் கோயில், ஒரு மாளிகாவூர்னால மீனாட்சி அம்மன் கோயிலை தாக்க முடியும், ஒரு ஸ்ரீரங்கம் கோயிலை அடிக்க முடியும், கஜினி முகமதுனால சோமநாதபுரம் ஆலயத்தை கொள்ளையடிச்சிட்டு போக முடியும். ஆனால் எத்தனை படையெடுப்பு வந்தாலும் லட்சக்கணக்கான குலதெய்வ கோவில்களை அவனால் தொடக்கூட முடியவில்லை என்கிற நிலை நம்மகிட்ட இருந்ததே. அதனாலதான் இந்து தர்மம் வாழ்கிறது. டீசென்ட்ரலைஸ்ட், இது சென்ட்ரலைஸ்ட் இல்லை, டீசென்ட்ரலைஸ்டு ரிலிஜன். குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஒரே கடவுளை 1000 பேர்ல சொல்லி சகஸ்ரநாமம் சொல்றமே. இந்த டைவர்சிட்டி இருக்கே, இது இருக்கிற டைவர்சிட்டி இருக்கிற எந்த ஒரு தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் யாராலும் அழித்து விட முடியாது. ஆனால் இவர்கள் அதை அழிக்க பார்க்கிறார்கள். இது இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை. ஏன் பிராமின்ஸ் மேல திமுக இவ்வளவு கோபம்? இவன் தான் இந்து தர்மத்தை காப்பாத்தி வச்சிருக்கிறான்றதுனாலதான் இவ்வளவு கோபம். இவனை அழிச்சிட்டு அதையும் அழிச்சிடலான் நினைக்கிறான். அதனால இந்த கோபம். இந்த சமுதாயத்தின் வழிகாட்டிகளாக, முன்மாதிரிகளாக இந்த சமுதாயம் இருக்கிறதே என்ற காரணத்தினால அவங்க மேல கோபம். ஏன் நரேந்திர மோடி மேல திமுகவுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு இவ்வளவு கோபம்? முந்தா நாள் கூட மாம்பழ கூட்டத்தில் நான் சொன்னேன், ஒரு வங்கியினுடைய ஏடிஎம் கொள்ளையடிக்க நினைக்கிறவன், அந்த ஏடிஎம் கொள்ளையடிக்க நினைக்கிறவனுடைய முதல் டார்கெட் ஏடிஎம் வாட்ச்மேனை அடிப்பான். அவனுக்கு வாட்ச்மேனுக்கு சம்பந்தமே இல்லை, அவை யாரோ இவை யாரோ, இவன் நோக்கம் ஏடிஎம் தான். ஆனால் அதை காப்பாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறவாறு அந்த வாட்ச்மேன் ராத்திரி பகலும் அது காவல் இருக்கிறான். இவனை அழித்தால் தான் ஏடிஎம் தொட முடியும். அது மாதிரி இந்த தேசம் என்கிற ஏடிஎம் பொக்கிஷத்தினுடைய வாட்ச்மேனாக இருப்பவர் நரேந்திர மோடி. அதனால அவரை குறிவைக்கிறான். புரியுதா உங்களுக்கு? யாரையாவது ஒரு இலக்கு, ஒரு சமூகத்தில் இலக்கு வச்சு வேலை செஞ்சான்னா அவங்களால அந்த சமுதாயத்துக்கு நல்லது நடக்குது, அதனால அவங்களை ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறான்னு அர்த்தம். அவங்களை அவமானப்படுத்துறது, கொச்சப்படுத்துறது, விமர்சனப்படுத்துறது, அவங்களுடைய முறையில குறைக்கிறது, இப்படி செய்வதன் மூலமாக அந்த சமுதாயத்தை கபலீகரம் பண்ணிடலாம், இல்லாம பண்ணிடலாம். அவுரங்கசீப்பும் அலாவுதீன் கில்ஜியாலையுமே முடியலடா, உன்னால என்ன முடிய போகுது? எத்தனை படையெடுப்பு பார்த்தோம், எவ்வளவு தியாகம் பண்ணோம். எங்கள் சகோதரிகள் மாத்திரம் எத்தனை 1000 பேர் அப்படியே தீயில இறங்கி அக்னியில இறங்கி செத்து போயிருப்பா. அவர்களது ஒவ்வொரு ஆன்மாவும் சாபமிடும். ஒவ்வொரு உயிர் தியாகியினுடைய ரத்தமும் கூட இன்னைக்கும் இந்த மண்ணில் புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதை காண்பிக்கும். இதையெல்லாம் பொறுத்து கொண்டு போவதல்ல. நாம் ஒன்றும் மத வெறியர்கள் அல்ல. என் மதத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பது வெறி அல்ல, வீரியம். மதங்களுக்கு இடையே ஒற்றுமை வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எல்லா மதங்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவன் இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அவன் இந்திய தாயின் புதல்வன் என்று நினைக்கிற அமைப்புகள் நமது அமைப்புகள். நீ தான் பாரபட்சம் பார்க்கிற, பிரிச்சு பார்க்கிற, வேற வேறையா சொல்ற. இந்த பிரிவினைவாதம் முன்னால் வந்தது, ஆட்சியாளர்களால வந்தது, திமுக மாதிரியான விஷ சக்திகளால வந்தது. இது எப்போது இதை புரிந்து கொள்கிறானோ அப்போது ஒரு விடிவு காலம் நம்ம கிடைக்கத்தான் செய்யும். நிச்சயம் நடக்கும். அதை நோக்கி தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். நமது பயணம் அதை நோக்கி போகட்டும். இறுதி வெற்றி என்பது நமக்கு தான் இருக்கும். யாராவது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால அயோத்தியில ராமனுக்கு மகத்தான ஆலயம் அமைக்க முடியும் சொல்லியிருந்தா பைத்தியக்காரன் சொல்லி சிரிச்சிருப்பான். இன்னைக்கு நடந்து விட்ட கனவு அது நடந்திருக்கிறது, நடந்திருக்கு. அயோத்தியில ராமர் கோயில் வரும்னு யாராலையும் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. விஸ்வ இந்து பரிஷத் 87, 88 இந்த இயக்கத்தை கையில் எடுத்த போது அப்பெல்லாம் எங்களுக்கு உணர்வு பூர்வமாக அதோட இணைஞ்சிருந்தோம். அவ்வளவு வேலை செஞ்சோம். அப்பயும் கருணாநிதி தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ராம ஜென்மபூமிக்கு. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவ் முதலமைச்சர், தமிழ்நாட்டில் கருணாநிதி முதலமைச்சர்.
2 பேருமே ராமர் கோயிலுக்கு எதிராக இருந்தாங்க. உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவனுடைய ட்ரேஸே இல்லாம அந்த கட்சியே அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பிஜேபி யோகி ஆதித்யநாத் இருக்கிறார். உங்களை ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க, டுமாரோ மார்னிங் சம்படி அரெஸ்ட் யூ, உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. நான் சொன்னதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுறாங்க. 28 ஆண்டுகள் சிறையில் இருக்கணும். நீங்க 28 இயர்ஸ் சிறையில் இருக்கணும். 28 ஆண்டுகள், which means you lose your youth. உங்க இளமையை மிஸ் பண்ணிடுவீங்க, உங்க வீட்டில் நடக்கிற கல்யாணத்தை மிஸ் பண்ணிடுவீங்க, உங்க வீட்டில் நடக்கிற டெத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. 28 இயர்ஸ் சிறையில் இருப்பீங்க. 28 ஆண்டுகள் கழித்து சிறையிலிருந்து வெளியே வர்றீங்க. உங்களுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாது. இட்ஸ் a new world. prison is a different world. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல எலெக்ஷன் நடக்குது. யூ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் அ கண்ட்ரி. பிரசிடென்ட் ஆன பிறகு எந்த ஆபீஸ்ல இதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி இருந்தாங்களோ அவங்க ஆர்டர் சைன் பண்ணி தான் உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதே ஆபீஸ்ல அதே சேர்ல போய் உட்கார்றீங்க. அப்ப அந்த பிரசிடென்ட்டுக்கு யாரு டீ காஃபி எல்லாம் ஒரு செக்ரட்டரி சர்வ் பண்ணாங்களோ, நீங்க பிரசிடென்ட் ஆனோடனே அதே செக்ரட்டரி ப்ராப்ளி ஒயிட் அந்த நாட்டில் உங்களுக்கு டீ காஃபி சர்வ் பண்ண உள்ள வர்றாங்க. அவங்க டீ காஃபி கொடுக்கும்போது அதை வாங்கிக்கிட்டு அந்த செக்ரட்டரி வெளியே போகும்பொழுது அப்படியே கூடவே போய் டோரை ஓப்பன் பண்ணி செக்ரட்டரியை சி ஆஃப் பண்ணிட்டு வந்து உட்கார்றேன். ஜஸ்ட் இமேஜின் திஸ் குவாலிட்டி. இப்போ நீங்கள் கண்ணை திறந்துக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் திஸ் குவாலிட்டி. 28 இயர்ஸ் யூ ஆர் இன் பிரிசன். அது ராபின் ஐலாண்டு மாதிரி ஒரு பிரிசனில் உங்களை போட்டு வைக்கிறாங்க. 28 இயர்ஸ் யூ ஹவ் லாஸ்ட் யுவர் யூத். வெளியே வந்து 2 இயர்ஸில் நிறைய ஹீலிங் ஆகி எலெக்ஷன் நடந்து யூ பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் தட் கண்ட்ரி. அட் த ஏஜ் ஆஃப் 75 நீங்கள் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் யூ கோ டு அன் ஆஃபீஸ், யூ சிட் இன் த சேம் சேர். இதுக்கு முன்னாடி எங்கள் பிரசிடெண்ட்டாக FW கிளர்க் இருக்கிறாங்க, ரியல் கேரக்டர். அவருக்கு சர்வ் பண்ண செக்ரட்டரி, அவருக்கு ஃபைல் கொடுத்த செக்ரட்டரி, யார் நீங்கள் உள்ளே போடும்போது செக்ரட்டரியாக இருந்தாங்களோ அதே செக்ரட்டரி உங்களுக்கு காஃபி கொடுக்க வர்றாங்க. யூ ஸ்டாண்ட் அப், யூ கிரீட் த செக்ரட்டரி. அந்த செக்ரட்டரி வெளியே வரைக்கும் போய் டோரை திறந்து அந்த செக்ரட்டரியை விட்டுட்டு மறுபடியும் வந்து உட்கார்றேன். ஸோ நீங்கள் தான் நெல்சன் மண்டேலா. ஸோ யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்குமே தலைவருங்கிற பட்டத்தை கொடுத்துறோம். வர்றவங்க போகிறவங்களாம் இன்னைக்கு தலைவர். கையில் மைக் இருந்தால் தலைவன், வெள்ளை சட்டி வெள்ளை வேட்டை போட்டால் தலைவன், இல்லைங்களா? 4 பேர் சுற்றி இருந்து ரீல்ஸ் போட்டால் தலைவன். ஸோ உங்களுடைய இமேஜினேஷனில் லீடர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் நிறைய ரியல் லீடர்ஸை பார்க்கல. இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை நிறைய லீடர்ஸை பார்த்தாங்க. காமராஜர் ஐயாவை பார்த்தாங்க, கக்கன் ஐயாவை பார்த்தாங்க. இந்தியாக்குள்ள they have seen leaders at the ground level who actually mean business. பட் இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா, பொலிட்டிக்கல் கன்சல்டன்சி எல்லாம் உங்களை எல்லாம் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு உங்களை எல்லாம் மாற்றி அவங்க பர்சனல் லைஃப் வேற மாதிரி இருக்கும். they come and make somebody to stand in front of you. அதனால ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் 70 பேர் யார் அந்த ஒர்க் ஷாப் வந்திருக்கீங்களோ, you have to understand நெல்சன் மண்டேலா எப்படிப்பட்ட லீடர். வாட் கைண்ட் ஆஃப் லீடர் வாஸ் மண்டேலா? அவரை உள்ள போட்டவங்களையே மன்னிச்சு எந்தவித வன்மமும் இல்லாம கோபமும் இல்லாம அந்த கண்ட்ரியினுடைய ஹீலிங்காக அவர் பாடுபட்டு at the age of 75 he became the president of the country. the secretary வெளியே போய் அந்த புக் எழுதுறாங்க அந்த அம்மா, குட் மார்னிங் மிஸ்டர் மண்டேலான்னு. she wrote a book later. அவங்க சொல்றாங்க நெல்சன் மண்டேலா is a man of uncommon decency. uncommon decency. இந்த மாதிரி ஒரு டீசென்சி ஒரு ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததே கிடையாது. எக்ஸ்ட்ரானரி லவ். அவருடைய அன்பையும் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ இன்னைக்கு நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடரா நீங்க வரணும், பொலிட்டிக்கல் ப்ராசஸ்க்குள்ள வரணும்னு நினைச்சீங்கன்னா ஐ வுட் எக்ஸ்பெக்ட் உங்களுக்கு 2 குவாலிட்டி இருக்கணும்னு நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பேன். யூ ஷுட் ஹேவ் அன்காமன் டீசென்சி. ஏன்னா சமுதாயம் மற்றவங்க எல்லாத்தையும் விட்டுரும். அவங்கள நீங்க ரெப்ரசன்ட் பண்ண லீடரா வரும் பொழுது உங்களுக்கு சமுதாயம் வைக்கக்கூடிய பரீட்சை ரொம்ப கடினமான பரீட்சையா இருக்கும். உங்க மேல சமுதாயம் வைக்கக்கூடிய நம்பிக்கையும் கொஞ்சம் லேட்டா தான் வைப்பாங்க. ஆனா பரீட்சை ரொம்ப கடினமா இருக்கும். அன்காமன் டீசென்சி. நீங்க ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா, நல்ல மனிதனா நீங்க மாற கத்துக்கணும். நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல ஹியூமன் பீயிங். அன்காமன் எக்ஸ்ட்ரானரி லவ். நீங்க எல்லாத்தையும் கடந்து வெளியே வர ஆரம்பிக்கணும். ஜாதி, மதம், ஒரு சித்தாந்தம், உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, எனக்கு கோவம் வராது, இதையெல்லாம் தாண்டி நீங்க மேல வர ஆரம்பிக்கணும்.